இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இயேசு இந்த பூமிக்கு வந்த மிக முக்கியமான நோக்கங்களில் இதுவும் ஒன்று. ஏன்னா இந்த உலகம் பிசாசினுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறது. அவன்தான் இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல இருக்கிறோம். அப்ப அவன் என்ன செய்யறான்? இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்து அவர்களுடைய வாழ்க்கையில் தன்னுடைய தீமையான கிரியைகளை வெளிப்படுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளேயே வைத்திருக்கிறான். இதுல சிலர் அதிகமாக பாதிக்கப்படும் போது ஏன் இந்த பாதிப்புன்னு அவங்களுக்கு புரியல. எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு, எல்லாம் நல்லா தானே இருந்துச்சு, திடீர்னு ஏன் இந்த மாதிரி ஆச்சு, ஏன் இந்த நஷ்டம், ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த அலக்களிப்பு, ஏன் இப்படி மாற்றம், ஏன் இந்த தோல்வி, இப்படிலாம் பல கேள்விகள் அவங்களுக்குள்ள வரும்போது அவங்களுக்கு ஒன்றும் புரியறதில்லை. மருத்துவமனைக்கு போய் பரிசோதனை செஞ்சா எல்லாம் நார்மலா இருக்கு, ஆனா உடம்புல நோய் தீர மாட்டேன், மனசுல நிம்மதி இல்லை, படுத்தா தூக்கம் வர்றதில்லை, கஷ்டப்பட்டு உழைச்சி கடினமா பிரயாசப்பட்டாலும் ஜெயிக்க முடியல, பலன் இல்லை, விருத்தி இல்லை. அப்ப இதுக்கு பின்னாடிலாம் என்ன இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் அவர்கள் கவலைப்படுறத, பாதிக்கப்படுறத நீங்க சுத்தி பார்க்கலாம். ஏன்னா பிசாசுக்கு தெரிஞ்ச ஒண்ணு என்ன தெரியுமா? அவனுக்கு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் தெரியும். மற்றவர்களிடத்துல இருந்து எடுக்கிறது, வஞ்சிக்கிறது, அவர்களை அப்படியே அழிக்கிறதற்கு, அவர்களை இல்லாமக்கிறதுக்கு தான் வாரான். இது யாருக்கும் தெரியுதோ தெரியலையோ, இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்கு இது தெரியணும். நல்லா இருந்த என் பிள்ளை இப்ப சரியில்லை, என் பிள்ளைகளுடைய சுபாவத்தில் ஏதோ மாற்றம் இருக்கு, நல்லா படிச்சுட்டு இருந்தான் இப்ப பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேன்னு சொல்றான், அல்லது வேலை செஞ்சுட்டு இருந்தான் ஒரு இடத்துல நிலையா அவனால வேலை செய்ய முடியல, ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனி, இன்னொரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனி மாறி மாறி போயிட்டே இருக்கான். என்னன்னு புரியல. நல்லாதான் இருந்தான், ஆனா ஏன் இப்படி இந்த இடத்துல நிலைச்சிருந்து வேலை செய்ய முடியலன்னு ஒன்றும் புரியல. தொழில் செஞ்சா, எந்த தொழிலை செஞ்சாலும் நஷ்டமா இருக்கு. சரி, இந்த தொழில் சரியில்லைன்னு இன்னொரு தொழில் செஞ்சா அதுவும் நஷ்டம், அது இல்லைன்னு இன்னொன்று போனா அதுவும் நஷ்டம். திடீர்னு நல்லா இருந்த உடம்புல வியாதி, போராட்டம், எத்தனையோ ட்ரீட்மெண்ட், பலன் கொடுக்கல, வாழ்க்கையில நிம்மதி இல்லை, குடும்பத்துல பிரிவு, கணவன் மனைவிக்கு இடையில தேவையில்லாம சண்டை, பிள்ளைகள் கீழ்ப்படியாதவர்களா இருக்கிறாங்க. இப்படிலாம் பல லிஸ்ட் இருக்குன்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு பின்னாடி ஏதாவது சத்துருவின் கிரியைகள் செயல்பட வாய்ப்பு இருக்கு. அப்ப உங்களுக்கு நம்பிக்கையின் செய்தி என்ன? இயேசு அதை அழிக்கிறதுக்கு தான் வந்தார். உடனே கூப்பிட்டுருங்க இயேசுவா. இயேசப்பா, இந்த படிப்புல வெற்றி பெற முடியல, இந்த வேலையில நிலைத்திருக்க முடியல, இந்த தொழில விருத்தி அடைய முடியல, இந்த குடும்பத்துல சமாதானமா வாழ முடியல, இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இல்லை, ஆகவே நீங்க வாங்க, இதற்கு எதிராக இருக்கிற கிரியைகளை அழிங்கன்னு சொல்லி இயேசுவை நீங்க உங்க வாழ்க்கையில இன்வைட் பண்ணா உங்க வாழ்க்கையில விடுதலை, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தான் தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்கிற சத்தியம் இன்னைக்கு அதுக்குதான் உங்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. இயேசுவேன்னு கூப்பிட்டுருங்க. அவர் வெளிச்சம், பிசாசு இருள். வெளிச்சம் வந்துட்டுனா இருள் விலகி ஓடிய போயிடும். இயேசு இருக்கிற இடத்துல பிசாசால இருக்க முடியாது. இயேசுவின் வல்லமை செயல்படுகிற இடத்துல பிசாசின் கிரியைகளுக்கு இடமே இல்லை. அப்ப இயேசு இல்லாத இடத்துலதான் சத்துருவின் கிரியை. அப்ப எங்க இருந்தாலும், அது படிப்பா இருந்தாலும் இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, வேலை தொழிலா இருந்தாலும் இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, குடும்பம் பிள்ளைகளா இருந்தாலும் இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, முழு வாழ்க்கையிலும் இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்க வாழ்க்கையில கிரியை செய்கிற சத்துருவின் கிரியைகளை அவர் நிர்மூலமாக்குவார். பரலோக தேவனே, நீர் கிரியை செய்தால் பிசாசினுடைய கிரியைகள் அழிக்கப்படும் என்பதை இன்றைக்கு உடைய பிள்ளைகள் காண உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.